தான் ஆட்சி செய்யாமல் அந்த மண்ணை சார்ந்த ஒருவனை முடிசூட்டி விட்டு வரக்கூடிய பழக்கம் உலகத்தில் ஒரு இனத்திற்கு உண்டெனில் அது தமிழ் இனத்துக்கு மட்டும்தான். உலகம் முழுக்க அவன் படையெடுத்து போயிருக்கான். அங்க போய் சண்டை அவன் நல்ல செய்யலாம் போல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா குமரி கண்டம் ஒரு சீரீஸ் போட்டோம். அது சீசன் 2 போட்டோம். இது சீசன் 3யாவும் எடுத்துக்கலாம், இல்ல நம்ம வந்து மன்னர்களை பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்ற வீடியோவும் எடுத்துக்கலாம். குமரி கண்டம் சீசன் 3 வரும், அதோட தனியா போடலாம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இதையும் நம்ம ரெப்ளிகேட்டா கனெக்ட் பண்ணலாம். பட் இது மெம்பர்ஷிப்பா போட்டுருக்கீங்களோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க, இது ஓப்பனா தான் போட போறேன். ஸோ அதில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதனால் அது மெம்பர்ஸில் கிடக்கு. பட் இப்போ பேச போகிறது பேசிக் தானே. இப்போ மன்னர்களை பற்றி பேசிக்காக பேசுகிறோம், அது டீப்பாக உள்ளே போகிறப்போ அது மெம்பர்ஷிப்பாக மாறும். ஸோ நம்ம பேசிக்காக பார்த்துட்டு போயிடலாம். இப்போது எதுக்கு இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம அப்படியே கோர்வையாக போக வேண்டியது தான். பாரிசாலன் எடுத்து நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாப்ல. ஏன்னா மன்னர்களை பற்றி ஒரு விஷயம் பேசினாப்ல. மன்னர்கள் எதற்காக ஒவ்வொரு நாடும் படையெடுத்தாங்க, மன்னர்களுடைய ஆட்சியிலேயே நிலைநாட்டுன்னு நினைச்சாங்க. மன்னர்கள் ஒருத்தன் நம்மளை இழிவாக பேசிட்டான், தமிழை தப்பி தப்பாக பேசிட்டான், குறிப்பா கண்ணகியை பத்தி தப்பா பேசிட்டான்னு சொல்லிட்டு சண்டை போட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் வீடியோ முழுசா பார்த்தேன். 1 hour வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சேன். ஸோ ஒரு வீடியோ முழுசா பார்க்கும்போது தான் நமக்கு என்ன சொல்ல வராது தெரியும். ஸோ அங்கே துணுக்குகள்லாம் இருக்கு. இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ 2-3 நாளாக நான் பார்த்துட்டு இருக்கேன். இவருடைய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள என்னமோ இவருக்கு ஒரு ஆளுமை கிடைச்ச மாதிரியும், இவருக்கு ஏதோ ஒரு ஹோப் கிடைச்ச மாதிரியும், யாரோ இவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரியும் இவருடைய பேச்சுக்கள் மாறுது. இவருடைய செயல்பாடுகளும் வித்தியாசமா இருக்கு. அவருடைய பேச்சுக்கள்லாம் ரொம்ப ஒரு தைரிய தோணியில பேசுறாப்புல. இனிமே நாங்க தான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கப்புறம் தமிழ் தேசியம் மீண்டெடும், தமிழ் தேசியம் தலை தூக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அஜெண்டா கொடுக்கப்பட்டுருச்சுல, திராவிடம் கீழே வீழுது அப்படின்னாலே தமிழ் தேசியம் ஏறப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க, இதுக்கப்புறம் மீண்டு கிடந்த தமிழ் இனம் மீளப்போகிறதான்னு கத்திட்டு இருப்பேன். பட் இதை செய்யறதே அவன் தான். அவர் தான் மெயின் வில்லன். சோ அதை பத்தி அந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகம் முழுக்க அவன் படையெடுத்து போயிருக்கான். அங்க போய் சண்டை அவன் நல்ல செய்யலாம் போல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். மன்னர்களை பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு நல்லா தெரியுதா? இது வீடியோவில் முழு வீடியோலையும் போட முடியாது. ஸோ அங்கங்கே கிளிப்ஸ் போடுறோம். பாரிசாலன் தான் காப்பிரைட் அதெல்லாம் கொடுக்க மாட்டாப்ல. எனக்கு தெரியும், அவர் வந்து நேர்மையாக சண்டை போடக்கூடிய ஒரு ஆள். என்னதான் அவங்க சைடில் ஒரு சில விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சும் தெரியாமல் செயல்பட்டாலும் இந்த மாதிரி சீப்பான வேலை அவர் பண்ண மாட்டார்ன்றது எனக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சனால தான் அவங்க வீடியோ கிளிப்ஸ்லாம் தைரியமாக எடுத்து போடுறேன். தெரியும்னு நினைக்கிறேன், பாரியே உங்களை நம்பி தான் போட்டுக்கிறீங்க. நீ வாட்டுக்கு ஸ்ட்ரைக்கு கொடுத்து விட்றாத. ஓகே, கருத்தியெல்லாம் சண்டை போடணும். ஓகேவா? ஓகே, சண்டைக்கு போகலாம். என்ன சொல்றாரு, மன்னர்கள் யாருமே வந்து நல்லது செய்யறதுக்கு தான் போல அப்படின்றாரு. அப்ப மன்னர்களுக்கு அங்க என்ன வேலை? அப்பதான் ஆரம்பிக்குது இந்த வீடியோ கிளிப்ஸ். அது என்ன சொல்ல வராருன்றதை நீங்க இப்ப பார்க்கும்போது தான் இப்போ என்ன நான் சொல்ல வரேன்றது உங்களுக்கு இப்ப கரெக்டா புரியும். இவனுக்கு அங்க ஏதோ பிரச்சனை இருக்கும். அங்க இருக்க மன்னன் இவனுக்கு எதிரானவனா இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராஜேந்திர சோழன் கடல் கடந்து கடாரம் வரைக்கும் போறாப்ல. எதனால போறாரு? முழுக்க வணிகம் வந்து அன்னைக்கு சோழர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீ விஜயா பேரரசை சார்ந்த அந்த மன்னன் வந்து என்ன பண்றான், அவன் அந்த போற கப்பல்கள் எல்லாத்தையும் வரி மறிச்சு அவன் என்ன பண்றான், கொள்ளையடிக்கிறான். சோழ படகுகளை வந்து அவங்க வியாபாரத்துக்காக போற வியாபாரிகள் போவாங்க. அதாவது இந்த அரசு படைப்படகுகள் மட்டுமே போகாது, வணிக கப்பல்கள் போகும். அந்த வணிக கப்பல்ல மிஞ்சி போன காவலர்கள் 2 பேர் 3 பேர் இருப்பான். கார்கோ ஷிப் மாதிரி அந்த கார்கோ ஷிப் எல்லாத்தையும் வந்து வழிமறிச்சு பண்றான். புரிஞ்சுச்சா? வணிகர்களுக்கு வணிகர்கள் குடிகளுக்கு போறதுக்கு பிரச்சனை இருந்திருக்கு. அதாவது ட்ரேடிங்ஸ்ல பிரச்சனை இருந்திருக்கு. அதற்காகத்தான் ஒரு ஃபோர்ஸ் அனுப்பி சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காப்புல. அதே மாதிரி ஒரு துணுக்கள் அனுப்பியிருப்பாப்புல, தூது அனுப்பியிருப்பாப்புல. தூதுவர்லாம் அந்த புறாவை பிடிச்சி தின்றுவாங்கல்ல, தூது அனுப்புற புறா அவிச்சு தின்றுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மங்குனி அமைச்சர்கள்லாம் நிறைய இடத்துல இருப்பாங்கல்ல. அவங்க எல்லாம் பார்த்துருக்கும் போது இவங்க வந்து இப்போ இருக்க அமெரிக்கா இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அப்போ இருந்த நம்ம தமிழ்நாடு, அப்ப இருந்த ஒரு சர்வாதிகார போக்கு, அப்ப இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டான சாம்ராஜ்யம் எதுனா தமிழ் சாம்ராஜ்யம் தான். ஸோ அப்படி இருக்கும் போது இவனுங்களை புறா கொடுக்கும் போது திண்டு விட்டாங்கன்னா அந்த புறா சண்டைக்கு போதான்னு செய்வாங்க. அப்படி போகும்போது படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மன்னர்கள் படுத்திருப்பாங்க. ஸோ எதுக்காக அவங்க போருக்கு போனாங்க அப்படின்னா, இவங்களோட ட்ரேடிங்ஸ் பாதிக்குது. தன்னை பத்தி தப்பா பேசிட்டாங்க. அதுவும் கண்ணகின்னு ஒரு வார்த்தை வரும், அதான் மெயின் மேட்ரே. இதே மாதிரி வேற ஒரு நபரும் பேசியிருந்தாரு. ஒரு சில சமூகங்கள், வணிக சமூகங்கள் இருக்குல்ல, அதை குறிப்பிட்ட ஒருத்தர் பேசியிருப்பாரு. அந்த வீடியோ கிளிப் கிடைச்சிருந்தாலும் போட முடியாது, அது கொஞ்சம் கான்ட்ரவர்சி கொண்டு போகும். அது கொஞ்சம் நம்ம பேச ஸ்டைலு, நம்ம எங்க வந்து வரோன்றது நம்ம தெரியும். போனா தமிழ்னு பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபயர் விட்டு போயிடுவானுங்க. வீடியோஸ்க்கு வியூஸ் போகும். நான் அது சொல்லவே இங்க வரல. இங்க உன்னை அப்படிதான் ஏமாத்தி வச்சிருக்கானுங்க. நமக்குள்ளேயே மைக்ரேட் ஆகி ஊடுருவி உட்காந்துருக்கானுங்க. பெரிய எல்லா ஆளுமைகளும் உட்காந்துருக்காங்க. உனக்கு புரியும் நினைக்கிறேன். யூதர்கள் எப்படி பெரிய தலைமைகளுக்கெல்லாம் அப்படியே மாறுவிடத்துல போய் நான் உங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க இல்ல. நம்ம திராவிடர்கள் அதே சம்பத்திக்கிட்டு இருந்தாங்க இல்ல.
தமிழனுக்குள்ள உட்காந்துட்டு நம்மளும் திராவிடர் இருந்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டு நம்மள பச்சை தமிழர், மஞ்சள் தமிழர், காவி தமிழர் அப்படிலாம் பேசுறாங்க இல்ல. ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி தான் அப்பவும் நடந்திருக்கு. திருப்பி சொல்றேன், மன்னர்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல இவங்க வீடியோ கிளிப்ஸை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம அந்த கிளிப்குள்ள போகலாம். அவன் எங்களை தப்பா பேசினா அவனை அடிக்க தான் போனோம்னு நாங்க சொல்றோம். இமயம் வரைக்கும் போய் கொடி நாட்டிட்டு வந்தோம். அவன் தமிழ் மொழியையும் இனத்தையும் இழிவா பேசுறான். கண்ணகியை வந்து இழிவா பேசுறான். இனத்தையும் இழிவா பேசுறான். கண்ணகியை வந்து இழிவா பேசுறான். அவன் எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? போறான், கரிகாலம் போறான், இமயவரம்பு நெடுஞ்சேரலாதன் போறான், எல்லாம் போய் இமயம் வரைக்கும் போய் கொடி நாட்டிட்டு வராங்க. அது எங்களுடைய ஆளுமையை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் செய்வது. அன்னைக்கு இருந்த தமிழர்களை பார்த்து கொஞ்சம் கத்துக்கோங்கன்னு இன்னைக்கு இருக்க தமிழர்களுக்கு சொல்றேன். ஒரு அம்மா இருக்காங்க போல, வயசான அம்மா, ஒரு வீடியோக்களை போட்டிருந்தாரு. தமிழ்ல கல்வெட்டை எப்படி படிக்கணும்னு கத்துக்கிட்டு தமிழ் கல்வெட்டு எவன் தான் அடிச்சானா அதையே ரிப்பீட் அடிக்கிறது. அதாவது ஓம் பொருள் வாங்கி உனக்கே போடுறதுன்ற மாதிரி கத்துக்க போறது தமிழ்ன்ட்ட. எப்படி கல்வெட்டு படிக்கிறதுன்றது ஃப்ரீயா வந்து ஒரு காசு கம்மியா வச்சு ஒரு கோர்ஸ் மாதிரி பண்றாங்க. கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்க போல. நல்ல விஷயம், இப்பெல்லாம் பண்றாங்க, பரவாயில்லையே. சரி, இதுக்குள்ள போறாங்க, நல்லது செஞ்சுட்டு அதுக்குள்ளேயும் ஒரு அவங்க ஆள் அனுப்பி விட்டுறது. ஸோ உள்ள வந்துட்டு நாங்க வந்து தெலுங்குன்னு ஓப்பனா எவ்வளவு தைரியமா பேசுறாங்க பாருங்களேன். தமிழன் வந்து ஒரு சில வேற மாநிலங்கள்ல இருக்கும் போது அங்க போய் தமிழ்னு சொல்ல முடியாது, தன்னோட டிஎன் நம்பர் போர்டு போட்டாலே அடிச்சு நொறுக்குவாங்க. ஆனா இவங்கள பாருங்களேன், நம்மளோட தமிழர்கள் மக்கள் தமிழை பத்தி கத்துக்கிறதுக்கும் கல்வெட்டை பத்தி வரலாற்று ஆய்வு பண்றது முக்கியமான ஒரு விஷயம். அங்க நின்னுகிட்டு இவங்க பண்ற அழிச்சாட்டியம் அப்பா வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. நான் இதை நியாயப்படுத்த விரும்பல. தெலுங்கு அம்மா வந்து ரொம்ப ஓவரா பேசுறாங்க, தைரியமாவும் பேசுறாங்க. தமிழர்கள் மன்றம்லாம் வரலாறு இல்ல. இவங்க இவ்வளவு நாள் என்ன பேசிட்டு இருந்தாங்களோ அது தமிழர்கள் வரலாறு பேசக்கூடிய இடத்துலயே பேசுறாங்க. முதல் கிளாஸ் நடக்குது, இந்த முதல் கிளாஸே தடுக்கிறதுக்காக பேசியிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்ஸ் நான் போடல. அந்த வீடியோ பாரிசாலன் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்காங்க. என்ன சொல்ல வராரு இப்ப இங்கன்னா, கண்ணகி ஒருத்தவங்க தப்பா பேசிட்டாங்கன்னு சொன்னோன்னே இங்க இருந்து போய் இமயமலைக்கு சண்டை போட்டு வந்தாரு, அங்க குடி நாட்டிட்டு வந்தோம்னு சொன்னாரு. அடுத்த வார்த்தையை கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு விஷயம் புரியும். நீங்க இமயம் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்ல, இந்த கிளாஸ் ரூம் வரைக்கும் போயிருவோம். நம்ம இமயம் வரைக்கும்லாம் போய் போகல, கிளாஸ் கிளாஸ் ரூம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தெலுங்கர்கள் யாராச்சும் இதுக்கப்புறம் தமிழ்ல இழிவுபடுத்தி பேசுனீங்க அப்படின்னா, அரசு அதிகாரத்துல இல்லாதவங்க பேசுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும். நாங்க அங்க வரைக்கும் போய் இமயம் வரைக்கும் கொடி நாட்டினவங்க இவங்க கிளாஸ் ரூம் வரைக்கும் வரமாட்டோமா, அதாவது அவங்கள இன்டைரக்டா மிரட்டுறாப்லையா. சரி, ஓகே, இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பாரிசாலன் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, பாரிசாலனுக்கு யாரோ பூஸ்ட் கலந்து கொடுத்துருக்காங்க, இனிமேல் நான் காம்ப்ளான் பாய் அப்படின்னு மாறி இருக்காரு தலைவன். ஸோ அதனால அவரோட பேச்சு தோணி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். பாரிசாலன் ஸ்லேவ்ஸ்லாம் இருப்பீங்கல்ல, ஸோ பாரிசாலன் எங்க அண்ணன்டான்னு கதறுவீங்கல்ல, அவங்களாம் நான் சொல்றதை ஒத்துப்பீங்க கண்டிப்பா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் இருக்குங்களேன், 1 மந்த்துக்கு முன்னாடி வந்த பாரிசாலன் வீடியோக்கும் இப்போ 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு வீடியோக்களும், எப்போ அந்த பெரியார் பஞ்சாயத்து வந்துச்சுல, ஈவேரா ராமசாமி நாயக்கர் அந்த பஞ்சாயத்து எப்போ பூம் ஆச்சோ அப்ப இருந்து பாரிசாலனுடைய வீடியோஸ் எல்லாம் கவனிங்க. ரொம்ப கொஞ்சம் தைரியமாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் நாங்க ஆண்டா அப்படின்ற மாதிரி பேசுவார். இதுக்கப்புறம் நாங்க வருவோம் அப்படின்ற மாதிரி பேசுவார். இந்த நம்பிக்கை கொடுக்கப்பட்டுருச்சு. தமிழ் தேசியம் தலை தூக்கும், அது உண்மைதான். நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, 2028 தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ் தேசியம் மீஸ் திராவிடம் தான் இருக்கும். ப்ரோ, திராவிடமே அழிஞ்சிரும்னு சொன்னேன், அழிஞ்சிரும். புதிய ஒரு மாஸ்கை மாட்டிட்டு ஒருத்தர் வந்திருக்கான்ல, டிவிக்கா, அவங்களும் திராவிடத்தை தூக்கி தானே வராங்க. இப்போ நமத்து போன பூரியை இங்கிட்டு சைடில் வாங்கி காசு கம்மியா, இதை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கும், அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் வாங்கி விற்கிற எண்ணெயை ஒரு தடவை வச்சுட்டு கொடுத்துருவாங்க. அதை சைடில் வாங்கிட்டு போய் ரோட்டு கடையெல்லாம் போட்டு விற்பாங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த செகண்ட் பிராண்டில் வாங்கின பிராண்ட் வாங்கின டிஎம்கேவை தூக்கிட்டு அப்படியே டிங்கரிங் பண்ணி டிவிக்கான்னு சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வித்த எண்ணெயை பொறிச்சு முடிச்சுட்டாங்க. அந்த எண்ணெய் சைடில் விற்று இங்கிட்டு கொண்டு போய் ரோட்டு கடை கொண்டு விட்டாங்க. இப்போ ரோட்ல இருந்து அதை தெருக்கூத்த எண்ணெய் ரோட்லாம் நடுவாங்க, அங்கேருந்து இப்போ அந்த பிராண்டை வேற மாதிரி கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரே பொருள் அங்கேருந்து கொண்டு வந்து தலையை சுற்றி இங்கே கொண்டு வராங்க, திருப்பி திராவிடத்தை தான் வியாபாரம் பண்ண வராங்க. ஸோ இதை கொண்டு வரணுன்றக்காக தான் டிவிக்கு வளர்த்து விடுவானுங்க. உங்களுக்கு புரியுதா மேட்ரு? அதே மாதிரி தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு ஜெயிக்கும், எந்த அளவுக்கு அவனோட பிராண்ட் இருக்கு, சீமானு கொடுத்த ப்ராஜெக்ட் எப்படி ஒழுங்கா பண்ணியிருக்காருன்னு பார்க்கறதுக்காக தான் இடைத்தேர்தல் நடந்துச்சுல இங்கே ஏன்னா ஈரோட்டில். அந்த ஈரோட்டில் அதுக்காக தான் பல கட்சிகள் நடக்கக்கூடாது, பல கட்சிகள் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கும் என்டிகேக்கு மட்டும் மோத விட்டாங்க. காரணம் என்னன்னா, என்டிகே எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்றத அவன் கேதர் பண்ணிக்கிறான். எவ்வளோ தூரம் கேதர் பண்ணி அப்படின்னு செக் பண்ணிட்டு, ஓகே இந்த தேர்மா தேராதா, இவன் தேரலாம் அடுத்த ப்ராடக்ட் எடுத்து போய் ஒன்று யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சீமான் தன்னுடைய ஆளுமையை அந்த இடத்துல காட்டியே ஆகணும். அதுக்கு தான் பயங்கர ஆக்ரோஷமாக பேசிட்டு இருந்தாப்புல. அங்கே எந்த அளவுக்கு இன்னும் ரிசல்ட் வரல, ரிசல்ட் வந்தாலும் அதை பற்றி பேசுவோம். ஸோ இந்த ரிசல்ட்டில் தான் சீமானுக்கோட அடுத்த பூஸ்டப் இருக்கு. இல்லைன்னா சீமானை கழட்டி விட்டு அடுத்த ஆளை தலைமை கொண்டு வந்துருவானுங்க. இதான் மேட்ரு. இப்படிதான் போயிட்டு இருக்கு அர்ஜென்ட்டால. ஆனா வெளியே இருந்து பாக்குறீங்க எப்படி நினைப்பீங்க, தமிழ் தேசியம் எங்க அண்ணன் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பேன். உங்க அண்ணன் அங்க சரியா வேலை பார்க்கல, உங்க அண்ணன் அங்க இல்ல, வேற ஒரு அண்ணனை கொண்டு வந்துருவாங்க. உங்க அண்ணனை எப்படி கொண்டு வந்தானோ அதே மாதிரி இன்னொருத்தனையும் சைட்ல கொண்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. என்னைக்கு உங்க அண்ணன் சரியில்லைன்னு தெரியுதோ அதே இடத்துக்கு வந்து குறைச்சிருவானுங்க. உனக்கு புரியுதா நான் சொல்ல வருது? எப்பயுமே ஆல்டர்னேட்டா 4-5 பேரை உருவாக்கி வச்சிருப்பான். ஒவ்வொருத்தனும் அப்படியே கோமா ஸ்டேஜ்லயே வச்சிருப்பான். டக்குன்னு ஊசியை போட்டு எழுப்பி விட்டு, தம்பி உனக்கு வேலை வந்துருச்சுப்பா அப்படின்னு ப்ராஜெக்ட் கொடுத்து அவனை அடுத்த லைன் கொண்டு போயிடுவானுங்க. இப்படிதான் போய் இருக்கு இந்த காலகட்டத்துல பாலிடிக்ஸ். ஓகே, மேட்டர்ல போலாம். சரி, அந்த அம்மாவை போக சொல்லுங்க. இங்க வந்து தேவையில்லாத ரகலை பண்ணி சமூகத்துக்குள்ள
தேவையில்லாத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோஸை பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா கோபம் வரும். ஆனா அந்த கோபத்தை ஆக்கப்பூர்வமா காட்டுங்க. அந்த அம்மா பேசின வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வரும். கோவம் வராதவனுக்கு கோவத்தை தூண்டுறது. என்னன்னா அந்த அம்மா அப்படி பேசுது அப்படியே யோசிப்பாங்க. அவங்களுக்கு போய் நீ கோவப்படுற இந்த வடிவேல் சாப்பிட்டு இருக்கும் போது மொரடா ஐத்தல் மொரடா அந்த மாதிரி முறைக்க வைக்கிறாப்ல உங்களை கோர்த்துட்டீங்களா ஓடி போயிடுறாங்க. உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் சொன்னா புரியாது. நடக்கும் போது பாரு, அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க, வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், வேர்ல்டு வாரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் வீடியோ போட்டாப்ல, ஐடபிள்யூ போட்டாப்ல வீடியோ. என்ன வீடியோ? அண்ணன்ற பாருங்க தலைவர் எல்லாரும் வீடியோ போட்டாப்ல. என்ன வீடியோ போட்டாரு? 3ஆம் உலக போர் சவுத் இந்தியா நோக்கி தான் இருக்கு. அவர் ரொம்ப வருடங்களா சொல்லிக்கிருக்காப்ல, சவுத் இந்தியா நோக்கி தான் எல்லாமே இருக்கு, எல்லாமே டீட்டெயில்டா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு. அந்த ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி தான் போய்க்கு இருக்கு. ஸோ இப்போ இவனுங்க வந்து என்ன பண்றானுங்க, அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கானுங்க. சும்மாவே நீ கிடந்தேன்னா எப்படி அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து உருவாக்க முடியும்? என்ன நல்லா இருக்க குடும்பத்தை கும்மி அடிச்சு போகணும்ல, அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ விஷயத்த சொல்லணும்ல. இப்போ என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, அவர் சொன்ன விஷயத்தை கவனிச்சிங்களா? கோவப்படணும், உங்களுக்கு கோவம் வரும்னு தெரியும், அதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துங்க. அப்படின்னா சமூக வலைதளம் கதற விடுங்கடா, அவங்கள பயமுறுத்துங்கடான்னு சொல்ல வராது. ஓகே, ஏதோ ஒரு வழியில அவருக்கு தூண்டி விடுறாப்புல. ஆக்கச்சிறந்த ஒரு படைப்பாளி இல்லை தமிழர்கள். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நாகரிகம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி செயல்படுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அஜித் விஜய்க்கு சண்டோடு சுத்துக்கு இருக்காங்க. ஏதோ ஒரு டிவிக்கா கூட எதிக்கிட்டு விடாமுயற்சி படத்துக்கு போயிட்டாங்க போல. இந்த வீடியோ கிளிப் போடுறேன் பாருங்க. அதை பார்த்துட்டு அடிச்சு வரட்டிக்கிருக்காங்க டிவிக்காக வச்சுக்கிறேன். இப்போ தேவையாது, ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்குற? உனக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கு. விடாமுயற்சின்றது வந்து அஜித்தோட படம். ஸோ அந்த படத்தை அது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா அப்புறம் அந்த படத்துக்கு போய் அவங்க கொண்டாடிக்கிருக்காங்க. வம்புக்குன்னு விஜய் ரசிகர் உள்ள போய் அமைதியா படம் பார்த்துட்டு போறது ஓகே. அங்க போய் டிவிக்கா கூடிய காரணம் அது சும்மா இருப்பான். ஏற்கனவே ஆமைக்கு அணிலுக்கு சண்டை. ஏன்டா அந்த வேலை பார்க்குறீங்க? உங்களுடைய லெவல் மூளை இவ்வளவுதான் இருக்கு, இவங்களுக்கு பகுத்தறிவு பூட்டுற போறியா? இது தேராத கேஸு. இது நடக்கும் போது தெரியும் எவன் ஒருத்தன் நம்ம யாரு என்னன்னு தேடல் உள்ளவனா இருக்கானோ. அஜித் என்ன பண்றாரு, விஜய் என்ன பண்றாரு, விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரா, வாசல்ல வந்துட்டாரா, அவர் கேட்ல விழுந்து கும்பிடுவோம். இப்படி நினைக்கிறவனுக்கு நீ சொல்றது எதுவுமே புரிய போறது இல்லை. ஜாம்பி கூட்டம் இப்படி கை காட்டினா போதும் பாஞ்சிருங்க போய், அந்த மாதிரி கூட்டம் தான் இவங்க எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. தேடி வரவனுக்கு தான் புரியும். பாரிசார் உனக்கு தெரியும் நினைக்கிறேன். சாரி, நம்மளோட கொஞ்சம் 2-3 வயசு மூத்தவர் சொல்லலாம். ஒரு கொலைக்கு தான் நம்ம எல்லாரும் ஒன்னா தானே ஒரு சமூக ஊடகங்களால வந்துட்டு இருக்கோம். ஸோ ஓகே, பல்ட்டு பாரி இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், பாரிசாலனா தமிழ் தேசியம் நினைச்சு நம்பி வரக்கூடிய கூட்டம் இருக்குங்களே, கொஞ்சம் பகுத்தறிவு அடைஞ்சு ஏடா நம்ம ஏமாந்துட்டு இருக்கோமேன்னு கொஞ்சம் அறுவடையா வராங்கல்ல, அவங்கள அறுவடை செய்யறதுக்கு தான் இந்த மாதிரி கூட்டங்கள்லாம். யூனிக்கா வரான் பாருங்க, அவனுக்கு விவரத்தை தெரிஞ்சு கொடுக்கறதுக்கு தான் நாம வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு விஷயத்தை கேட்பாரு, அந்த நாயக்கர் மன்னர்களை பத்தி பேசியிருப்பாரு. திருமலை நாயக்கரை பத்தி நாங்க பேசுறோம்னா, ஆமா திருமலை நாயக்கரோட ஆட்சி காலம் கொடுங்கோல் ஆட்சி காலம். அதை நாங்க வரலாற்றுல பதிவு செஞ்சுதான் ஆகணும், பேசிதான் ஆகணும். நீங்க அதை பொற்காலம், மேபி உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களுக்கு அது பொற்காலமா இருந்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் வாழ்ந்த தமிழர்களுக்கு அது இருண்ட காலமாகத்தான் இருந்திருக்கிறது. நாயக்கர் மன்னர்கள் அவதூறா இந்த மாதிரி இப்படிதான் பண்ணாங்க. அவங்களுடைய ஆட்சிகள் கொடுங்கோல் ஆட்சி தான் இருந்துச்சு. ஆனா அவங்க ஆட்சி பொற்கால ஆட்சின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீ என்ன இந்த மண்ணுக்காரனே கிடையாது. நீ தான் அவன் வந்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு அதான் ஏலியன் சொல்லக்கூடிய கேரக்டர். கடைசி ஃபைனலா முடிக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் மன்னர்கள் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்க சொன்னீங்க இஸ்லாமிய படையெடுப்பு உள்ள விட்டது திருமலை நாயக்கர் தான். கூட்டிட்டு வராப்புல வந்து அவங்கள அமர செஞ்சு அவங்களை ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறாரு. இது எப்படி தமிழர்களுக்கு நல்ல காலமா இருந்திருக்க முடியும்? இப்ப சொன்ன அத்தனைக்கும் வரலாற்று ஆதாரங்கள், இது வரலாற்று ஆதாரங்களோட விமர்சிக்கிறோம். இந்த பாரிசாலனோட வீடியோட ஃபைனல் டச் இது, ஓகேவா? இது வந்து இந்த வீடியோல பார்ட் 1 வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த பார்ட்ல இதை போடுவோம். அடுத்த பார்ட்ல நம்ம மன்னர்களை பத்திலாம் வரும். இதை முடிச்சிடலாம் இந்த வீடியோவை. என்ன மேட்டர் அப்படின்னா, பாரிசாலன் கடைசி என்ன சொல்ல வர்றாரு, இங்க முகலாயர்கள் படையெடுப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கான காரணமே இவங்கெல்லாம் உள்ள விட்டதே நாயக்கர் மன்னர் தான். நீங்க எப்படி முகலாயர்கள் அடிச்சு இறக்குனீங்க, நீங்க காப்பாத்துனீங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றாரு. விஜயநகர பேரரசுக்கும் இங்க கனெக்ட் இருக்கு, விஜயநகர பேரரசுக்கும் முகல் படையலுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அரச பரம்பரைகள் அனைத்துமே மனிதர்களை கட்டுப்படுத்தணும், மனிதர்களை ஆட்சி செய்யணும். இதுதான் என்னோட வேலையே. அதுல இவன் நல்லவனா அவன் கிட்டவனாலும் கிடையாது, எல்லாருமே அப்படிதான். ஆனா ஆரம்ப கட்டத்துல இருந்து பார்க்கணும்ல. இப்போ எந்த ஒரு செயல் எடுத்தாலும் ஆரம்பத்துல இருந்து பார்க்கணும். அப்பதான் நமக்கு கிளியரா புரியும். ஊழல் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், குழப்பம் ஆயிரும். ஏன்னா ஊழல் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. எவன் உண்மையான மன்னன் எவன் போலியான மன்னனே தெரியாது. ஸோ ஆர்ஜின் ஸ்டோரி பார்ப்போம். அதுக்கப்புறம் வரக்கூடிய மன்னர்லாம் வரிசையெல்லாம் கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. அது போகும், 12 காலமா போகும். கிட்டத்தட்ட சிந்துபாத் கதை மாதிரி போயிடும். நான் அப்படி போடல, பாயிண்டா கொண்டு போவோம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல் போட்டு இதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கம்மிங் சூன், சீக்கிரம் வந்துடும். இந்த வீடியோஸ் நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்க எவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு தான் இருப்பேன். அடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கு.